எல்லாருக்கும் வணக்கம். August 1 to 7 breast feeding week celebration வெள்ளூரில் நடந்தது. வெள்ளூர் ஜிஹெச்சில் அதுக்கு என்ன breast milk டோனராக என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட செலிப்ரேஷனுக்கு ஒரு சின்ன கெட் ரெடி வீடியோ தான் இதில் வந்து பார்க்க போகிறீங்க. நான் பெருசாக மேக்கப் பர்சன் கிடையாது. எனக்கு மேக்கப் பண்ண பிடிக்கும், பட் ஆனால் அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக பண்ண தெரியாது. மினிமல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்க ப்ரெசென்டபுளாக இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓவர் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இட் ஒர்க்ஸ் வெல் ஃபார் மீ. அதுவும் வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்குது, கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. மாய்ஸ்சரைசர் டெய்லி பேசிஸ்லாயும் அப்ளை பண்ணலாம். லைக் ஒர்க் போடுறோம் அப்படின்னா நான் வந்து அக்கேஷ்னலாக தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் வந்து நியூட்ரோஜினோட அல்ட்ரா ஷீட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு ஒரு சின்ன ட்ராபேக் இதில் இருக்குது. இதுவும் நான் வந்து ஒவ்வொரு 6 months ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இதில் என்ன ட்ராபேக்னால், இது வந்து நீங்கள் ஃபேஸ் அப்ளை பண்ணும்போது ஒயிட் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் வெள்ளையாக திட்டாக வந்து இருக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. பட் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க செட்டில் ஆகிறதுக்கு. அப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த திட்டாக வரதெல்லாம் கம்மியாகிடும். நல்ல ஒரு பேஸ் வந்து இது கொடுக்கும். நான் ஃபவுண்டேஷன் வந்து முன்னாடி மேக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் மேபிலைன் ஃபிட்மியோட ஃபவுண்டேஷனுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கேன். எனக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்ல ஒரு கேக்கியாக இல்லாமல் நல்ல ஒரு டீசெண்டான ப்ளசன்டபிளான ஒரு ஃபேஸ் லுக் வந்து இது கொடுக்குது. நான் ஒரு டோன் என்னுடைய ஃபேஸ் ஷேடோட ஒரு டோன் இன்க்ரீஸ் ஆன ஒரு டோன் பிரைட்டரான ஷேட் தான் எப்போவுமே சூஸ் பண்ணுவேன். அதுதான் வந்து எனக்கு மேக்கப்புக்கு கரெக்டான லுக் கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ நீங்களே பார்த்தா தெரியும், என்னோடய ஃபேஸோட ஒரு ஷேட் பிரைட்டரான ஷேட் தான் நான் வந்து எப்பவுமே பிக் பண்ணி அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு நான் பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். முன்னாடி நான் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை, கையில் தான் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்காது. ஆனால் இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு யூனிஃபார்ம் லுக் கொடுத்தது. தட் இஸ் ஸோ நைஸ். இது வந்து ப்ரஷில் கூட இது மாதிரி வருமானு எனக்கு தெரியல. பட் நான் பிளெண்டர் வந்து ரொம்பவே நல்லா வந்து ஒர்க் ஆகுது. ஐஸ்லேயும் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களோட அதுக்கு மேலே ஐ ஷேடோவோ இல்லை என்ன மேக்கப் பண்ணும்போது அந்த பார்ட் வந்து இன்னும் எலவேட்டடாக தெரியும். லிப் பாம், வில்வாவோட லிப் பாம், பீட்ரூட் லிப் பாம் ஓவர் 1 இயராக இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நல்ல ஒரு லிப் பாம். பட் ஆனால் மினிமல் டியூரேஷனுக்கு தான் வந்து இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது ஸ்டே ஆகாது. நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த லிப் பாம் அப்ளை பண்ணும் போது அது ஸ்டே ஆகும். எனக்கு வந்து காஜல் போடுறதும் ஐலைனர் போடுறதும் அவ்வளோ பிடிக்கும். பட் வந்து அந்த ஐலைனர் எப்போவுமே எனக்கு பர்ஃபெக்டாக வரவே வராது. இப்போ தான் கொஞ்சம் நாளாக வந்து நல்லா பர்ஃபெக்டாக வர மாதிரி நானே ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கேன். நான் காஜல் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிடுவேன். ஹெல்த் அண்ட் க்ளோ, ஹிமாலயா அது மாதிரி காஜல் வந்து மாறி மாறி தான் யூஸ் பண்ணுவேன். கலோசல் காஜல். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஜல் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறது பிடிக்கும். ஒரே காஜல் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுறதுலாம் பிடிக்காது எனக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் காஜல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சமயம் நீங்கள் போல்டாக யூஸ் பண்ணலாம், ஒரு சமயம் நீங்கள் தின் லைன் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லுக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் காஜல்லே. நான் எவ்ரி டைம் மேக்கப் பண்ணும்போது ஐ ஷேடோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். மினிமல் ட்ரெஸ்அப் பண்ணும்போது என்னோடய ட்ரெஸ்ஸோட கலர் வந்து ரொம்ப டல் டோனாக இருக்கப்போ வந்து கொஞ்சம் ஐ ஷேடோ போட்டிங்கன்னா ஐ மேக்கப் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ உங்கள் ஃபேஸ் பிரைட்டனாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓவரால் லுக்கே வந்து பிரைட்டராக இருக்கும் வித் அவுட்ஃபிட் கூட. இவ்வளோ தான் என்னோடய ஃபேஸ் மேக்கப். இதுக்கப்புறம் பிந்தியும் லிப்ஸ்டிக்கும் வச்சு லுக்கை வந்து முடிச்சிட வேண்டியது தான். இனிஷியலாக வந்து பொட்டு வச்சு பார்த்தா அது ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அதனால் வந்து டெய்லியும் வைக்கிற மாதிரி ஐலைனர்லேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு பொட்டு வச்சு முடிச்சிடுவேன். எனக்கு சாரீ கட்டுறது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நானே கட்டி ப்ராக்டிஸ் பண்ணி என்னோடய ஸ்ட்ரக்சருக்கு எப்படி பர்ஃபெக்டாக ப்ளீட் பண்ணுறதுன்னு நானே வந்து கற்றுக்கிட்டேன் ஒரு பீரியட் ஆஃப் டைம். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அது சிம்பிள் தான். இப்போ நம்ம 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் அது தானாகவே வந்துடும். ஸோ எல்லாமே கம்ஸ் பை ப்ராக்டிஸ் மட்டும்தான். சம்டைம்ஸ் என் அம்மாவுக்கும் நான் தான் கட்டி விடுவேன். ஹேர் ஸ்டைலும் மினிமலாகவே அன்றைக்கி வச்சுக்கிட்டேன். இனிஷியலாக வந்து ஃப்ரீ ஹேர் விடலான்னு பிளான் பண்ணேன். பட் ஆனால் வந்து ட்ராவல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ ஹேர்லாம் விட்டோன்னா ஹேர் ரொம்பவே ஃப்ரிஸி ஆகிடும். என்னோடய நேச்சர் ஆஃப் த ஹேரே வந்து ஃப்ரிஸி ஹேர் தான். நான் சீரம், ஹேர் ஸ்ட்ரைட்னர் அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் போட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம் ஹேரை. பட் ஐ டோன்ட் ப்ரிஃபர் தட். அவ்வளோதான். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். எனக்கு இந்த மாதிரி லிட்டில் பிட் ஃப்ரிஸியாக இருக்கிறதே வந்து பிடிச்சிருக்கேன் ஹேர். அக்கேஷ்னலாக வேணால் நம்மளோட ஃப்ரிஸி ஹேரை நம்ம வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாமே தவிர எவ்ரிடே வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டன் பண்ணணும், சீரம் போடணும் அதெல்லாம் வந்து எந்த அவசியமும் கிடையாது. அது அவங்களோட சாய்ஸ் கம்ப்ளீட்லி. ஸோ அவ்வளோதான். இந்த ரெடி ஐட்டம் பர்ஃபெக்டாக. இதுக்கப்புறம்
ஜிஹெச் தான் போகணும். ஆட்டோ வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ குயிக்காக வந்து டிலே பண்ணாமல் கிளம்பிடலாம். ஸோ ஜிஹெச் போகிறதுக்குள்ள குயிக்காக என்னை பற்றி ஒரு 2-3 விஷயங்கள் நான் பேச போகிறேன். நான் இப்போ வந்து மெட்டர்னிட்டி லீவில் இருக்கேன். என் பேபிக்கு இப்போது கரண்ட்டாக 2.5 months தான் ஆறுது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 6 months வரையும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு டிசிஷன் எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டிசைட் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்து கொஞ்சம் ஸ்டபனாக இல்லை, என்னோடய பேபிக்கு வந்து 6 months வரையும் பிரெஸ்ட் ஃபீடிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுனால இந்த டெசிஷன் எடுத்திருக்கேன். இதனால் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டவுனாக ஆகலாம், கெரியரில் ஒரு பிரேக் விழலாம். பட் ஸ்டில் ஐ சூஸ் திஸ். ஐ சோஸ் மை பேபி ஓவர் எவ்ரிதிங் அண்ட் தட் இஸ் ரைட் ஆல்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்கே ஜிஹெச் போனப்போ ஒரு பிரெஸ்ட் மில்க் பேங்க்கோட ஒரு டாப் ஃப்ளோரில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஃபங்க்ஷன். அங்கே சிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக அவங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி பிரெஸ்ட் ஃபீடிங் எவ்வளோ முக்கியம், அதுக்கு நம்ம குடும்பத்தவரெலாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும், அதனால் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அங்கே நிறைய நியூ மதர்ஸ் இருந்தாங்க. அவங்களையும் வந்து கூப்பிட்ருந்தாங்க ஜிஹெச் அப்படிங்கிறதுனால. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அவங்கள வேலிடேட் பண்ணும்போது இந்த போஸ்ட்மார்ட்டம் டைம் கண்டிப்பாக ஒரு டிப்ரெஷனான டைம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம். நிறைய பேபிஸ் வந்து ஐசியூவில் இருப்பாங்க. அவங்க மதர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சு செலிப்ரேட் பண்ணுறப்போ அவங்க ரொம்ப ஹையாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப வந்து பூஸ்டப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு இனிஷியேஷனுக்கு ரொம்பவே வந்து நான் தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கை சுற்றி நிறைய மித்ஸ் இருக்குது. லைக் வந்து என்னென்னா, எனக்கே வந்து நிறைய பேர் சொன்னாங்க, தலை குளிச்சுட்டு நீ வந்து பேபியை ஃபீட் பண்ணால் பேபிக்கு வந்து சளி பிடிச்சிக்கும், அப்புறம் நிறைய பூண்டு போட்டு பால் குடிக்கணும், அப்போ தான் நிறைய பிரெஸ்ட் மில்க் வரும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதெல்லாம் வெறும் மித்ஸ் மட்டும்தான். நம்ம வந்து ஜஸ்ட் பிலீவ் பண்ணி, இட்ஸ் பியூர்லி ஒரு ஹார்மோனல், ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் தான் பேபியோட. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேபி கூட இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரெஸ்ட் மில்க் வரும், அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஃபீட் பண்ணுறதும் முடியும். டீன் லாஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னையும் கூப்பிட்டு பேச சொன்னாங்க, ஒரு பிரெஸ்ட் மில்க் டோனராக எல்லாருக்கும் வந்து அவேர்னஸ் க்ரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்ன ஒரே ஒரு டிப் வந்து, உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் டொனேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய பேபிஸ் வந்து அது இல்லாமல் ஃபார்முலா மில்க் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால, பாட்டில் ஃபீடிங் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால திரும்ப அவங்கள வீண் பண்ணி மதர் ஃபீடிங் கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து டொனேட் பண்ணால் தான் முடியும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் என் பேபிக்கு வந்து பசி வந்துடுச்சு. ஸோ ஃபீட் பண்ணுறதுக்காக ஃபீடிங் ரூம் கூட்டிகிட்டு வந்தோம். அப்புறம் ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டேன். அங்கே குட்டி குட்டி சிஸ்டர்ஸ் எல்லாம் அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் நாங்கள்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். எங்களை வந்து கடைசியாக ஃபெலிசிட்டேட் பண்ணி எங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதோட வந்து இந்த ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். கூடவே ஸ்நாக்ஸும் கொடுத்துருந்தாங்க, சமோசா, ஒப்பட்டு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து டிஃபன் பாக்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனதர் வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.